நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க காடுகளில் சுற்றி திரிந்து ஆப்பிரிக்கர்களுக்கு ஊழியம் செய்தவர். 29,000 மைல்களுக்கு அதிகமாக நடந்தே ஊழியம் செய்தவர். அவர் தேவனிடம் இவ்விதமாக ஜெபித்தார்: என்னை நீர் விரும்பும் எவ்விடத்துக்கும் அனுப்பும், ஆனால் நீர் என்னோடே வர வேண்டும். என்மேல் எப்பேற்பட்ட பாரத்தையாகிலும் சுமத்தும், ஆனால் என்னை நீர் தாங்கிக் கொள்ளும். என்னை உம்மோடும் உம்முடைய ஊழியத்தோடும் உம் இருதயத்தோடும் ஒன்றாக இறுக கட்டும் கயிறை தவிர மற்ற கயிர்களை துண்டித்து விடும் என்று ஜெபித்தார். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று இருந்தபடியால் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார். தேவன் அவரை தாங்கி மகத்தான காரியங்களை ஆப்பிரிக்காவில் செய்யும்படியான கிருபையை அவருக்கு தந்தார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒருமுறை மிகுந்த பண தேவையில் இருந்தார். தனக்காக அல்ல, அவர் நடத்திய அனாதை இல்லத்தின் தேவைகளுக்காக. அதை தேவன் சந்திக்க போதுமான பணத்திற்காக ஜெபித்தார். புதியவர் ஒருவர் பனிமூட்டம் நிறைந்த லண்டனின் ஒரு தெருவின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் ஸ்பர்ஜனை ஒருமுறை கூட பார்த்ததும் இல்லை, அவருடைய பிரசங்கங்களை கேட்டதும் இல்லை. ஸ்பர்ஜனின் பெயரை மட்டுமே கேள்விப்பட்டிருந்தார். அவர் மேல் உண்டான ஒரு நல்ல அபிப்பிராயத்தினால் உடனே ஸ்பர்ஜனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. உடனடியாக ஸ்பர்ஜன் வீட்டுக்கு சென்று அவருடைய கதவின் காலிங் பெல்லை அழுத்தி கொண்டு நின்றார். பிறகு ஸ்பர்ஜனை சந்தித்து மிகப்பெரிய தொகையை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். தன் பெயரை கூட சொல்லாமலே சென்று விட்டார். உங்கள் இடத்திலிருந்து பல மைல்கள் தள்ளி நான் வாழ்கிறேன் என்று மட்டும் கூறி சென்றார். பிறகு அடுத்ததாக அவருக்கு மிகப்பெரிய வெகுமதி ஒன்றை அனுப்பி, கூடவே அதில் நான் முதல் முறை உங்கள் ஊழியத்துக்காக கொடுத்த பணம் என் வாழ்வில் மிகப்பெரிய மூலதனமாக அமைந்தது என்றும் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஜெபத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்று தேவன் பார்ப்பதில் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவன் சாலமோனிடம் தரிசனத்தில் தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அவன் தனக்கு கனத்தையோ சம்பத்தையோ கேட்காமல் ஏராளமான இஸ்ரவேலரை விசாரிக்கும் ஞானம் வேண்டும் என்று ஜெபித்தான். இந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததாய் இருந்தபடியால் அவன் கேட்ட ஞானத்தை அதிகமாக கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தேவன் அவனுக்கு தந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்பதை அறிய தேவன் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களினால் நாம் தேவனுக்கு எவ்விதம் பயன்பட போகிறோம் என்பதையும் அறிய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அன்னாள் ஒவ்வொரு வருடமும் தேவ ஆலயத்துக்கு சென்றாள். பிள்ளை இல்லாததால் அழுது கொண்டும் சாப்பிடாமலும் தான் திரும்பி வந்தாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடம் தேவ சமூகத்தில் சென்று இவ்விதமாக ஜெபித்தாள்: ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று ஜெபித்தாள். இந்த முறை அன்னாள் ஜெபித்த ஜெபம் தேவனுக்கு உகந்ததாய் இருந்ததால் அவளின் ஜெபத்தை தேவன் கேட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்தின் நோக்கம் என்ன என்று தேவன் அறிய விரும்புகிறார். நாம் கேட்கிற ஆசீர்வாதங்களை நமக்கே பயன்படுத்த கேட்கிறோமா, அல்லது தேவ நாமமும் அதன் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறோமா என்று தேவன் அறிவதில் ஆவலுள்ளவராயிருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை நாம் கேட்டால் அந்த ஜெபத்துக்கு உடனே தேவன் பதில் தருகிறார். வேலைக்காக, சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நமது ஜெபத்தை கேட்டு வேலையை கொடுத்தால், சுகத்தை கொடுத்தால், அந்த ஆசீர்வாதங்களினால் நீங்கள் தேவனுக்கு எவ்விதமாக பிரயோஜனமாய் இருக்க போகிறீர்கள் என்று அவருக்கு தெரிவியுங்கள். அதை அறிய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக.